ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் 2வது வெள்ளி என்ன செய்ய போகிறோம் நெய்வேத்தியமாக அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் பால் திரட்டு தான் செய்ய போகிறோம். எவ்வளோ அருமையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் திரட்டு பால் தான். இது நம்ம குயிக்காக சீக்கிரம் செய்யலாம். சுவையானது, அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா பெரிய மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம துருவி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்சியில் தூள் பண்ணி எடுத்தோம்னா 1 கப்பு துருவல் வருது அப்படின்னு சொன்னாக்கா 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இதை நம்ம இன்னும் துருவி எடுக்கலை இல்லையா. இப்போ இது 2 கப்பு வருது நமக்கு தேங்காய் துருவல் அப்படின்னா 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ அப்ராக்சிமேட்டாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். இப்போ இது தேங்காய் துருவல் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 1 கப்புனா 3/4 கப்பு வெல்லம். இதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு பொன்னிறமாக எண்ணெய் விடாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் எடுத்துக்கலாம். சர்க்கரை வச்சு தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி நமக்கு தேவையான அளவு. கொஞ்சம் தேங்காய் இது போல் பல்லாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய்யில் இந்த தேங்காயும் முந்திரியும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே அந்த நெய் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த பேன்லேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கரெக்டாக அரைச்சி எடுக்கக்கூடியதை அதில் போட்டு நம்ம தேங்காய் திரட்டி பால் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் கிச்சனில் இது போல் நல்லா நம்ம கழுவி விடுவோம் இல்லையா. கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இது போல் ஸ்டவ் மேலே நல்லா அழகாக இங்கே இது போல் குங்குமம் வச்சு கோலம் போட்டு மங்களகரமாக நம்ம வேலையே தொடங்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம வறுத்து பொடி பண்ணி பொன்னிறமாக வறுத்து எடுத்த பைத்தம்பருப்பை சின்ன ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய ஜாரில் நம்ம பல்லாக கட் பண்ண தேங்காவை போட்டு நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து எத்தனை கப்பு வருது தேங்காய் துருவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெல்லத்தை எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து எடுத்த பைத்தம்பருப்பு நல்லா நைஸாக இது மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பல்லாக எடுத்து பாருங்கள் தேங்காய். இதை நல்லா துருவலாக எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு கப்பில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துருவல் கரெக்டாக இந்த 1 கப்பு வந்திருக்கு எனக்கு. இதை நான் எப்பவும் எடுப்பேன். இதில் கரெக்டாக 150 கிராம் அளவுக்கு வரும். இதில் கரெக்டாக 1 கப்பு நல்லா கோபுரமாக வந்துடுச்சு. இப்போ 1 கப்பு இந்த தேங்காய் துருவலுக்கு 3/4 கப்புக்கு மேலேயே கொஞ்சம் அதிகமாக நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த கப்லேயே அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஜாரில் பெரிய ஜாரில் சேர்த்துட்டு இந்த சின்ன ஜாரில் இருக்கக்கூடிய பைத்தம்பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணிலாம் விட வேணாம். ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதாவது தேங்காய் துருவலும் பைத்தம்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் எவ்வளோ தண்ணி விடணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி விட்டு நல்லா நைஸாக நல்லா சாந்து போல் ஃபைன் பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் துருவலும் அந்த பைத்தம்பருப்பு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் எவ்வளோ தண்ணி விடணும்னு பாருங்கள். இந்த தேங்காய் பைத்தம்பருப்பு பவுடரோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. ஏன்னா நம்ம கிண்ட நிறைய டைம் எடுத்துக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக பைத்தம்பருப்பும் தேங்காயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது. இப்போ இது நமக்கு நிறையவே நமக்கு இந்த பேஸ்ட்டு கிடச்சதுனால 1 கப்பு நல்லா கோபுரமாக வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இது கிடைக்குதோ, தேங்காய் கிடைக்குதோ அதுக்கேற்ற போல் நம்ம வெல்லத்தோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். இப்போது கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டு முந்திரியும் தேங்காயும் நல்லா ஒரு பேனில் வறுத்து எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் வானல் அப்படி இல்லைன்னா அடிகனமான வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் தேங்காய் பற்களையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரியும் தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நெய்யில் நல்லா கமகமன் வாசனை அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேங்காய் நமக்கு அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு நிறைய வந்ததுனால 1 கப்பு நல்லா கோபுரமாக நான் எடுத்துகிட்ருக்கேன் வெல்லத்தை. இப்போ இதில் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் வடிகட்டிக்கலாம். இதை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்ருக்கேன். இதில் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு
மொத்தமே நமக்கு இதில் எடுக்கக்கூடியது 4 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாம் சேர்க்கக்கூடிய இந்த தேங்காய் பேஸ்ட்லேயே நல்லா வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால நெய்யோடைய அளவு வந்து அதிகமாகாது. நம்ம இந்த 4 டேபிள் ஸ்பூன்லேயே அருமையான இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நெய்யோடு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணி வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். பாகுபதம் வெல்லத்தை இதோட வடிகட்டியாச்சு. கரையாத வெல்லம்லாம் பாருங்கள் இதில் நின்றுடுச்சு. அதனால தான் நான் 1 கப்பு நல்லா கோபுரமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம சிம்லியே தான் வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடணும். கட்டிகள் இல்லாத கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த தேங்காய் பால் ஸ்வீட் நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 பிஞ்சுக்கும் கொஞ்சமாக துளியூண்டு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வந்து மேஷ் ஆகி வருது பாருங்கள். இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அங்கங்கே அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து நம்ம நைஸாக நல்லா மேஷ் ஆகி வரணும். வெல்லமும் நம்ம சேர்த்த அந்த தேங்காய் பைத்தம்பருப்பு பேஸ்ட்டும் நல்லா வந்து கிண்டி விடணும். மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. 5 நிமிஷத்தில் நமக்கு அருமையான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு பாருங்கள். அந்த நம்ம தேங்காய் திட்டாக இருந்தது அதெல்லாம் இல்லவே இல்லை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. கரெக்டாக 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சிடலாம். அம்மனுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நெய்வேத்தியங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் பால் திரட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு இப்போ கரெக்டாக இறக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி வந்துச்சு தேங்காய் பால் திரட்டு. இது வந்து அடிகனமான வானல்லையும் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் அருமையான கன்சிஸ்டன்சியில் நமக்கு அல்வா பதத்துக்கு நமக்கு தேங்காய் பால் திரட்டு கிடச்சிருச்சு. அம்மனுக்கு நம்ம படைச்சிடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்து நல்லா பேனில் ஒட்டவே கூடாது. நமக்கு பேனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வானலில் செஞ்சாலும் ஒட்டவே கூடாது. அருமையான கன்சிஸ்டன்சி இது. இதை நல்லா ஒரு ட்ரேயில் நெய் தடவுன ட்ரேயில் நம்ம போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழித்து நம்ம பீசஸாகவும் கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு குயிக்காக நம்ம அருமையான தேங்காய் பால் திரட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நமக்கு 2வது வாரம் படைக்கலாம். வாங்க. எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் அருமையாக இருக்குது பாருங்கள். நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.